ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேயோட எஃப் மை செகண்ட் லைஃப் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டு நான் போட்டது கொஞ்சம் பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக அது எனக்குமே புரியல. நான் ஏதோ ஒரு நினப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் போல். அதுக்கப்புறம் நானே இன்னொரு வாட்டி அதை வச்சு கேட்கும்போது தான் எனக்குமே புரிஞ்சுது. ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் சொல்லியிருக்கேன்னு. சாரிடா, ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ ஒரு 1 மந்த்தாக நீங்களும் டேவும் பிரிஞ்சு தான் இருக்கீங்க. ஸோ ஒன் டே போல் நீங்கள் பார்க்கில் ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்ததும் வயன் நான் கேள்விப்பட்டேன் நீயும் அந்த டேவும் பிரிஞ்சிருக்கீங்களாமே, அது என்னால் தாவா? வயன் நான் வேணும்னா வந்து அவன்கிட்ட பேசட்டா? இல்லை ஜேகே, நீ ஒன்றும் பேச வேண்டாம், விட்டுரு. இல்லை வயன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை வேண்டாம் ஜேகே, ஐ திங்க் டே ரொம்ப பொசசிவ் ஆகுறாருன்னு தோணுது உன் மேலே. அதனால் நீயும் நானும் இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க வேண்டாம். எப்படின்னா நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்பொழுது பின்னாடி கொஞ்சம் தூரமாக ஒரு ட்ரீக்கு பின்னாடி என்ன பண்ணுறீங்க, அவன் வந்துட்டான், நான் கரெக்டாக 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவேன். அப்போது கரெக்டாக அவனை போயிட்டு நீங்கள் பிடிச்சிடணும். ஓகே? ஓகே சார், கண்டிப்பாக இந்த வாட்டி அவனை விட்டுற மாட்டான் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் போலீஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. எங்கே ஜேகே உங்ககிட்ட? அப்போது இதுதான் உன்னோட முடிவா? சரி வயன், நீ என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே ஜேகே அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ஓகே ஜேகே, இதுக்கப்புறம் உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ, சரியா? நீ எந்த அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளே பின்னாடி யாரோ வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸை லாக் பண்ணிடுறாங்க. இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அப்போது நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகே யார் இவங்க? உடனே ஜேகே இருந்துட்டு, யார் நீங்கள்? இதை பாரு, நீங்கள் வேறு யாரும் நினச்சி தேடிட்டுருக்கீங்க. ஏய், எல்லாம் தெரியும், நீ அந்த ஜங்குக் தானே? ஆமாம், நாங்கள் தேடுற ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜேகேவோட கை பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே சார் அவனை விட்டுருங்க சார், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் சார், ஜேகே நல்லவன். அப்போ உங்கள் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க. ஜேகேவை அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா, வயன் நீ வீட்டுக்கு போ வயன், நான் பார்த்துக்கிறேன், நான் வந்துடுவேன்டி, நீ போடி. ஜேகே இல்லை இரு, நான் டேக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபோன் எடுத்து டயல் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறீங்க. சடனாக உங்கள் ஹேண்ட்ஸில் வந்து ஃபோன் அப்படியே யாரும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. சார், என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுறேன். நீங்கள் இப்படி சொன்னதும் ஃப்ரெண்டில் இருக்க பர்சன் மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணதும் நீங்கள் பார்த்து செம்மையாக ஷாக் ஆகுறீங்க. டேயும் நீ என்ன பண்ணுறீங்க? நீ என்னவா நீங்கள் பண்ணுற? உங்கள் அம்மா வீட்டில் தானே இருந்த நீ, இங்கே என்ன உனக்கு வேலை? ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை கை காமிச்சு பேசுகிறீங்க. ஜேகேவை யாரும் இல்லை வயன், நான் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். அரெஸ்டா? ஏன் ஜேகே என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணலை. அப்போது டக்குன்னு ஒரு ஆஃபீஸர் வந்து, சார் டைம் ஆயிடுச்சு, இந்த அக்யூஸ்டை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியே ஆகணும், நீங்கள் போங்க, நான் வரேன். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அக்யூஸ்டா? என்ன நடக்குதுங்க? ஜேகே உண்மையாகவே நல்லவன். உனக்கு நல்லவன் தான் வயன், உனக்கு நல்லவன் தான். நீ வீட்டுக்கு போ. நீ எங்கே போகிற? நீ ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணுற? இந்த கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்டுட்ருக்காத, நீ வீட்டுக்கு போ. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. வயன், வீட்டுக்கு போன்னு சொன்னேன் அப்படின்னு கத்துனதும், தெரியும், வீட்டுக்கு போ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு காரை ஏறி போய்ட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு. ஸோ நீங்கள் பின்னாடியே டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறீங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆனதும், ஸோ காரை விட்டு இறங்கினதும் ஜேகேவை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வரா. தேயும் எனக்கு பிடிச்சிட்டல, அதுவும் வயன் முன்னாடி கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லையா அவனுக்கு? அவள் பயப்படுவா, அதெல்லாம் நீ மனசுலேயே நினச்சிக்க மாட்டல.
இஷ்டத்துக்கு நீ நடந்துப்ப. டேய் மூட்றா, அவள் என் பொண்டாட்டி, அவள் எப்படி நடந்துப்பான்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த செல்குள்ளே போட்டுடுறாரு. ஸோ நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. தெரியும் தெரியும். ஏய் எதுக்கு நீங்கள் வந்த? யாரு கேட்டு நீங்கள் வந்த? டேய் ஜேகே சார், போலீஸ் ஆஃபீஸர் டேக்கிட்ட வந்து, சார் நல்ல வேலை நீங்கள் இவனை பிடிச்சி எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த செல்குள்ளே போயிட்டு ஜேகேவை செம்மையாக அடிக்கிறாங்க. டேய் சொல்கிறா, எங்கே அந்த ஜெமின், நீயும் அவனும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஜேகேவை செம்மையாக அடிக்கிறாங்க. பட் ஜேகே பதிலே சொல்ல மாட்டாரு. ஒன்று தானே கேட்குறோம், இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு இன்னுமே அடிச்சுட்டே இருக்கும்பொழுது ஜேகே அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஓடி போய் அந்த செல்கிட்ட, சார் சார் ப்ளீஸ் அடிக்காதீங்க, எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க, அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், ஜேகே அப்படிப்பட்ட பையன் கிடையாது, அவனை விடுங்க, அவனை அடிக்காதீங்க ப்ளீஸ் சார். ஸோ நீங்கள் இப்படி அழுகுறதை பார்த்துட்டு டேக்கு இன்னுமே கோவம் வருது. உங்ககிட்ட வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சி டைட்டாக, என்னவா நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்க? ஜேகே அவனை எப்படி அடிக்கிறாங்க? அடிக்கட்டும், அவனை இன்னும் நல்லா அடிக்கட்டும், அடி வாங்கட்டும். இப்போ அதில் என்ன உனக்கு? அவனை ஏன் இப்படி அடிக்கிறாங்க? நீ ஏன் அவனை பிடிச்சிட்டு வந்த? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். உனக்கு தெரியுமா அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு? அவன் நல்லவன். உனக்கு தெரியுமா அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்னடி தெரியும்? நீ வேணும்னே என் மேலே இருக்க கோவத்தை அவன் மேலே காட்டுறேன்னு தோணுது. உண்மைதானே? உடனே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, சார் யார் இவங்க? இந்த மாதிரி லேடிஸ்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதுவும் இவங்க கன்சர்வாக வேறு இருக்காங்க, இவங்கள வீட்டுக்கு போக சொல்லுங்கள். நான் போக மாட்டேன், நான் இங்கேருந்து எங்கேயுமே போக மாட்டேன், நீங்கள் ஜேகேவை விடுங்க சார், அவன் நல்லவன். அங்கேருந்து ஜேகே, வயன் நீ போயிடுடி, நீங்கள் இருக்காத வயன், நீ வீட்டுக்கு போ. ஜேகே ஜங்குக்கா, நீ என்னால் தானே அடி வாங்குற. வயன் உன்னால் கிடையாதுடி, நீ கிளம்பு வயன், நீங்கள் இருக்காத அப்படின்னு ஜேகே சொன்னதும் இன்னுமே டேக்குக்கும் வருது. நீ யாரா சொல்கிறது என் பொண்ணாட்டியை வெளில போ சொல்லிட்டு? அவன் நான் சொன்னாதான் கேட்பான். வயன் நீ போ. நான் போக மாட்டேன். வயன் போ சொல்கிறேன், நான் உன்னை போக மாட்டேன். நீ ஜேகேவை வெளியில் விட்டு, முதல்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவனை உள்ள பிடிச்சி போடுறதுக்கு? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா? ஆமாம், உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? சொல்லு. நீ என்ன போலீஸா? நீ என்ன போலீஸா நான் கேட்குறேன். அது எப்படி ஒரு ரவுடிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிற நீ? அவன் ரவுடினா நீயும் அப்படி தானே இருந்த? சொல்லு, நீயும் அப்படி தானே இருந்த முன்னாடி. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை விட அவன் எவ்வளவோ பெட்டர்னு தோணுது. சி, இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணுவியா? இப்படி பழி வாங்குற அவனை? ஸோ செல்குள்ளே ஜெயிக்க கிட்ட அந்த போலீஸ், டேய் உன்னை தானே கேட்குறேன், எங்கே கடத்திட்டு போனீங்களே அந்த ட்ரக்ஸு, அதெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? உன்னை தாண்டா கேட்குறேன், வாயை திறக்கிறானான்னு பாரு, எங்கடா வச்சுருக்கீங்க அந்த ட்ரக்ஸ்லாம் அப்படின்னு கேட்டது உங்களுக்கு இன்னுமே என்ன ட்ரக்ஸா? டேய் நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த அவன் மேலே? எதுக்கு இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குற? உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் அதை முன்னாடியே சொன்னல, நான் ஜேகே கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன், நீ இந்த மாதிரி தப்பான கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு டேயோட காலர் பிடிச்சிக்கிட்டு, என்ன நினச்சிட்ருக்க? ஒன்று தான் கேட்குறேன், எதுக்கு இந்த மாதிரி அவனை பழி வாங்குற? உனக்கு நான் தானே வேணும், நான் உன் கூடயே வந்துடுறேன், நான் அவன் பக்கமே நான் போக மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி தப்பான கம்ப்ளைண்ட்டில் கொடுத்து அவன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ். வயன் தெரிஞ்சுதான் பேசுறியா நீ?
தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். அவன் மேலே தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் லைஃபே வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நீ. ஏய், லூஸ் மாதிரி பேசாத வைன். முதல்ல நீ வெளியில் வா. முடியாது சார், இவன் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கான் ஜேகே மேலே. ஏய் வாடி வெளியில் அப்படின்னு உங்களை தரன்னு வெளில கூட்டிகிட்டு வர்றாரு. டேய், எதுக்கு இப்படி இழுத்துட்டு வர? உன்னை அடிக்காமல் விட்டேனேன்னு சந்தோஷப்படு. நீ எதுக்கு இப்படி மாறிட்ட? நீ ஏன் இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? அவன் மேலே அப்படி என்ன கோவம் உனக்கு? எனக்கு பாஸ்டில் மறந்தது எல்லாமே ஞாபகம் வந்தாலும் நான் உன்னை தானே சூஸ் பண்ணேன். அப்படி இருந்தோம் அவன் மேலே ஏன் உனக்கு இவ்வளோ கோவம்? இந்த பாரு வைன், அவன் நல்லவன் மாதிரி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. உனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மையாகவே உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவனை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உங்கள் 2 பேரையுமே நம்பிட்டுருக்கேன்ல. நான் என்ன பண்ண வைன்? நான் என்னடி பண்ண உன்னை? நீ என்ன பண்ணலை. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நீ என்ன வேலை பண்ணுற நான் கேட்டது கூட கிடையாது. உண்மைதானே? நீ என்ன வேலை பண்ணுற எனக்கு இப்பயாச்சும் சொல்லு. நீ எதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணுற? பாரு வைன், ஜேகே நீ நினச்சிட்ருக்க மாதிரி நல்லவன்லாம் கிடையாது. அவன் ஒரு ட்ரக் டீலர். அவனை தான் இவ்வளோ நாள் வலை வீசி தேடிட்டு இருந்தோம். ஆனால் மிஸ் ஆகிட்டான். இதோ இப்போ பிடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் வெளியிலே வர முடியாது. அவன் நினச்சாலும் வர முடியாது. தேயும், நான் அவனை பற்றி கேட்கல. நீ என்ன பண்ணுற அதை மட்டும் சொல்லு. வயன், நீ என்ன போலீஸ் ஆஃபீஸரா? இல்லை. அப்புறம் நான் ஒரு சீக்ரெட் ஆர்மி ஏஜெண்ட். என்ன சீக்ரெட்? அப்போ இது யாருக்குமே தெரியாதா? உங்க அப்பா அம்மா தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லை, அது சொல்லக்கூடாதுன்னு இல்லை வைன். புரிஞ்சிருச்சு. அப்போ என்னை வச்சு நீ ஜெயிக்கவை பிடிக்கணும்னு நினச்சல என்ன? அப்போ ஒர்க்காக என்னை நீ யூஸ் பண்ணிக்கல டேயும். ஏய் பைத்தியமாடி நீ? ஆமான்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நீ என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தல்ல, அது கூட தெரியாமல் இருக்க. நீ தான் எல்லாமே இருந்தேன். ஆனால் இப்படி நீ என்ன ஏமாத்துவேன்னு இது பாருவேன். நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலடி. இந்த வேலை உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அதான் ஏன் எனக்கு தெரியக்கூடாது? உன் அப்பா அம்மாவுக்கு சொல்ல தெரிஞ்ச உனக்கு என்கிட்ட சொல்ல தோணலைல்ல? அப்போது ஏரியாவில் ரவுடி மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தே அது. அப்புறம் அன்னைக்கு நட் ரோட்டில் வச்சு என்ன ஒரு 2 லேடிஸ் வந்து அசிங்கப்படுத்தினாலுங்களே, அது எல்லாமே பொய்யா? நீ செட் பண்ணி விட்ட ஆளுங்களா அவங்க? ஏய் வயன், நிறுத்து. நீயே ஏதாச்சும் ஒன்றத்தை கற்பனை பண்ணிக்காத. இல்லை, இதுதான் உண்மைன்னு தோணுது. இல்லை வயன், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. உங்ககிட்ட சொன்னா என் கால நீ எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷனில் தான் அந்த மாதிரி பண்ண. வேண்டாம், இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லி சமாளிக்காத. என் மூலியமாக நீ அவனை பிடிக்கணும்னு நினச்சிட்டல, அவனை பிடிச்சிட்ட. விட்டு வேற யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி? அந்த மாதிரி ஏதாவது அக்யூஸ்ட் இருந்தால் சொல்லு தயம். அவங்க கூட நான் பழகுறேன். அப்புறம் அவங்களே நீ ஈஸியாக பிடிக்கலாம்ல. ஏய், நீ எப்போவுமே என்னை தப்பாக தான் வாங்கி புரிஞ்சிட்ருக்க. நீ எப்போவுமே என்னை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க. இல்லை, நான் எப்போவுமே உன்னை
கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்க. ஆனால் நீ தான் என்னை எப்போவுமே தப்பாக புரிஞ்சிட்ருக்க. தெரியும், ஜேகே கூட பேசுகிறதும் தப்பு, பழகுறதும் தப்பு, அவனை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதும் தப்பு. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜேகே கூட என்ன பண்ணாலுமே அது தப்பு இல்லை. ஆனால் நீ எது பண்ணாலும் நான் அதை கரெக்டாக எடுத்துக்கணும்ல. இப்படிலாம் பேசாத வயன், எனக்கு கஷ்டமாக இருக்குடி. எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு குத்துது. ஒன்னிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை பாரு வயன், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுடி. எல்லாம் நடந்துருச்சு, விட்டுரு. நான் ஒன்றும் ஜேகே மாதிரி தப்பானவன் கிடையாது. நான் ஒரு நல்ல ஒர்க் தான் பண்ணுறேன். நீ ப்ளீஸ். சரி சரி ஓகே, நான் தப்பு பண்ணதாகவே இருந்துக்கிட்டோம். நீ ஒரு வாட்டிடி, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது. நீயும் நானும் ஒரு ஹாப்பியான லைஃபை. போதும், நீ ஒன்றும் பேச வேண்டாம். நீ ஒன்றும் பேச வேண்டாம். எனக்கு இதுக்கப்புறம் இப்படி ஒரு லைஃப் வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்போது என்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு இருக்கியா? நம்ம குழந்தை பற்றி ஒரு வாட்டியாவது யோசிச்சு பார்த்தியா நீ? இது உன் குழந்தை கிடையாது, இது உன் குழந்தை கிடையாது. நான் தரமாட்டேன். வேற என்ன பண்ணுவ? நான் என்னமோ பண்ணிக்க போகிறேன். உனக்கு என்ன? இப்போ என்ன சொல்ல வர நீ? அவ்வளோதானா? அப்போ அவ்வளோதான் இல்லை? அவனுக்காக நீ என்னை விட்டுட்டு போகலான்னு இருக்கியா? எவனுக்காகவுமே கிடையாது. நீ பண்ண தப்புக்காக. நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருந்தேன் தெரியுமா? நானும் தான் வயன். இல்லை, நீ என்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணியிருக்க. நான் கிளம்புறேன் தயம். அப்படியே நீங்கள் போகிறீங்க, டக்குனு ஹேண்டை பிடிச்சிட்டு வயன் நில்லு. வயன் ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போகாத வயன், ப்ளீஸ். எனக்கு வேண்டாம் டே. சாரி தயம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வேண்டாம். இங்கே பாரு வயன், இது ஒன்று பிடிச்சா வச்சுக்கிறதுக்கு, பிடிக்கலன்னா தூக்கி போடுறதுக்கு திங்ஸ் கிடையாது டி. இது லைஃப். சேம் டு யூ. உன்னோட ஒர்க்காக என்னை நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறிய. நானுமே திங்ஸ் கிடையாது. எனக்குமே லைஃப் இருக்குது, எனக்குமே எமோஷன்ஸ்லாம் இருக்குது. புரியுதா? எனக்குமே எமோஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போட்டி வயன், அப்போ இப்போது என்ன சொல்ல வர? டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறியா? ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு டக்குன்னு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. இந்த ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இது நீ ஏன் வாயாலே சொல்ல வச்சிட்டல வயன். ஸோ நீங்கள் டே கிட்ட போயிட்டு அவர் உங்களுக்கு தாலி கட்டியிருப்பால, அதை எடுத்துகிட்டே கையில் கொடுத்துட்றீங்க. இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு டேவோட கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. டே அப்படியே அதை வாங்கிட்டு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு வயன் வயன் இப்படிலாம் பண்ணாதடி வயன், வயன் ப்ளீஸ் வயன், என்னை விட்டு மட்டும் போகாதடி. நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சே பார்க்க முடியாது வயன். வயன் வயன், நம்ம பேபியோட ஃப்யூச்சர் பற்றி ஒரு வாட்டியாவது நினச்சி பாருடி ப்ளீஸ் வயன். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு அந்த பேபி பற்றி நினச்சி பார்த்து தான் தயம் நான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன். எனக்கு பயமாக இருக்குது. நீ எங்கள் ஃப்யூச்சரில் இந்த ஒர்க்காக உன் பேபியை கூட நீ யூஸ் பண்ணிப்பேன்னு பயமாக இருக்கு தயம். வயன், நான் அவ்வளோ சீப்பான கேரக்டர்னு நினைக்கிறியா? இதை பாரு தயம், தயவு செஞ்சதுக்கப்புறம் நீ என் கண்ணில் மட்டும் பற்றாத, என் கண்ணு முன்னாடி நீ நிற்காத. நீ எப்போ என் முன்னாடி வந்து நிற்கிறியோ கண்டிப்பாக நாளைக்கு நான் செத்துருவேன். நான் சாகணும்னு நீ நினைக்கிறீன்னா என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போயிடு, என் முன்னாடி மட்டும் நீ வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. சொட்டியே அப்படியே கீழே நீல் டவுன் போட்டுக்கிட்டு உங்கள் தாலியே பார்த்துட்டு அழுதுட்டுருக்காரு.
பையன், நான் பண்ண தப்பு தான் இதெல்லாம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அந்த ஜேகே பற்றி. அப்புறம் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு. ஏண்டி நான் ரவுடின்னு சொல்லும் போதெல்லாம் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. இப்போ நான் ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கேன்னு சொன்னால் அதை மட்டும் ஏண்டி அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேற? ஏன் வயன் உன் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற, செத்துருமானே சொல்கிற வயன். ஏண்டி இப்படி பண்ணுற? நான் எப்படி வயன் உன்னை பார்க்காம இருக்கிறது சொல்லுடி. அப்போ டேக்கு ஒரு கால் வருது. ஜேகேயோட ஃபோன் டே வச்சிருப்பாரு. ஸோ அதை அட்டென்ட் பண்ணதோ, ஹலோ ஜங்குக்கா, நான் யோஜன் பேசுகிறேன். ஜேகே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஜேகே இது நம்ம லைஃப் மேட்டர். ஏய் ஜேகேலாம் இல்லை, வெயிடி ஃபோனை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு டே. ஸோ அப்படியே ஒரு 2 days அப்படியே மூவ் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, வயன் எதுக்குடி இங்கே இருக்க, நீ எப்போ தான் உங்கள் வீட்டுக்கு போவ? இதுக்கப்புறம் நான் எங்கேயோ போகிற மாதிரி இல்லை, இதுதான் என்னோடய வீடு, நான் இங்கே தான் இருப்பேன். ஏய் போடி, சும்மா காமெடி பண்ணிகிட்ருக்காத. என்ன காமெடி பண்ணுறேன்னா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மரியாதையை உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. என்ன அப்படின்னு உங்கள் அம்மா அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது தான் அவங்க கழுத்தில் இருக்க தாலியை காணும். ஏய் எங்கடி, எங்கே தாலி எங்க? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுன்னா உன் கழுத்து தானே இருந்தது, எங்கே போச்சு? எனக்கு தெரியாது, என்கிட்ட வந்து கேட்குறா. ஏய் ஏங்க இங்கே வாங்க, இந்த பொண்ணு பாருங்க அப்படின்னு சொன்னது உங்கள் டேடி வந்து பார்க்குறாரு. என்னம்மாச்சு? இந்த பொண்ணு கழுத்தில் இருக்க தாலி எங்கன்னு கேளுங்க. வயன் என்னாச்சுமா, எங்கே தாலி எங்கே போச்சு? எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதுண்ணா என்ன சொல்லும்? தூங்கும்போது எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சா? இரு டேடி போய் தேடுறேன் அப்படின்னு பெட்டு ஃபுல்லாக தேடிட்டுருக்காரு. அப்பா நீங்கள் ஒன்றும் தேட வேண்டாம், நீங்கள் தேடினாலும் அது கிடைக்காது. என்ன கிடைக்காதுன்னா? ஏய் என்னடி சொல்கிற? கிடைக்காதுன்னா என்ன என்ன அர்த்தம்? அதுக்கு கிடைக்காதுன்னா இதுக்கப்புறம் அதுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். வயன் என்ன சொல்லு பேசுகிற? புரியல. டேடிக்கிட்ட ஒழுங்காக சொல்லு. அப்பா எனக்கு தெரியாது, அது கிடைக்காது இதுக்கப்புறம். என்ன? டே எங்கே இருக்காரு? டே கால் பண்ணு அப்படின்னு உங்கள் அம்மாவே உங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. ஸோ கால் போகல டேக்கு. அவருக்கு கால் போகாது, அவரும் எடுக்க மாட்டார். ஏன் எடுக்க மாட்டார்? அவர் எடுக்க மாட்டார். வயன்மா என்ன ஆச்சு? டேடிக்கிட்ட சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா எங்க இவன் என்னங்க சொல்கிறா? எனக்கு ஒன்றுமே புரியல. கழுத்தில் தாலி காணும், இவர் என்னடானா காலுமே எடுக்க மாட்டார். நான் வேணும்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு டேவோட டேடி மம்மிக்கு கால் பண்ணுறாங்க உங்கள் வீட்டிலேருந்து. ஸோ டேவோட மம்மி டேடியும் உங்கள் வீட்டுக்கு வந்ததும் கேட்குறாங்க டேவோட டேட், வயன்மா என்னாச்சு? உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா? அப்படி கூட வச்சுக்கோங்க. டே எங்கே போனா? அவன் 2 நாளாக வீட்டுக்கு கூட வரல. ஏன் அங்கிள் உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா உங்ககிட்டே சொல்லாமல் போயிருக்கானா? எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் 2 பேருக்கு தான் தெரியுமே அங்கிள் ஆண்டி, அவர் எங்கே போயிருப்பார், எங்கே போவாருன்னு. என்னம்மா சொல்கிற? புரியல. இல்லை டேடி, உங்கள் 2 பேருக்குமே தெரியும் டே எங்கே போயிருப்பாருன்னு. உடனே உங்கள் அம்மா, வயன் என்னடி பேசிகிட்ருக்கா? எதாக இருந்தாலும் புரிகிற மாதிரி பேசு, இந்த மாதிரி அறகுறையாக பேசாத. என்ன அவர் எங்கேயோ போயிட்டார், என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க? தோ அவங்க அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அவர் என்ன வேலை பார்க்குறாரு, எங்கே போவார், எங்கே வருவார்னு எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டார் அவர். வயன் தெரியும் தானே அங்கிள் உங்களுக்கு? சொல்லுங்க. உங்கள் பையன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னு, அதுவும் சீக்ரெட் ஏஜென்ட்னு. வயன் எங்களை மன்னிச்சிருமா? டே உங்கள் பையன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்பயுமே எனக்கு உங்கள் பையன் சொல்லி எனக்கு தெரியல, நானாக தெரிஞ்சுக்கிட்டது தான் இது. 3 பேருமா சேர்ந்து
என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? இல்லை அம்மா அப்பா உங்களுக்குமே தெரியுமா அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னு? வயன் செல்லம், அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. அப்போது நம்ம எல்லாருமே சேர்த்து தான் ஏமாத்திருக்காங்க. இந்த பாருமா வயன், உன்னை ஏமாத்தணும்ல கிடையாது. என் பையன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கானா அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குமா? அதானே அங்கிள்? சரிம்மா வயன், இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவன் வரட்டும், பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீ எதுவுமே தப்பான முடிவு எடுக்காத. இதுக்கப்புறம் எதுவுமே பேச வேண்டியது இல்லை அங்கிள். நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம். உங்கள் பையன் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டார் என்னை தேடி. நானுமே போக மாட்டேன். பையன் என்ன செல்லும், இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காத. அவர் வரட்டும், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். அவர் வரமாட்டார்ப்பா, அவர் வரமாட்டார். நான் சொல்லிட்டேன், என் மூஞ்சில் இதுக்கப்புறம் நீ முழிச்சின்னா நான் செத்துருவேன்னு. அவர் இதுக்கப்புறம் வரவே மாட்டார். வயன், உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு எடுப்பியாடி? என்னடி நினச்சிட்ருக்க நீ? அப்போ அம்மா அப்பான்னு நாங்கள் 2 பேரும் எதுக்கு இருக்கோம்? எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? இப்படி இந்த மாதிரி அறுத்துட்டு வந்து நிற்கிறதுக்கா? இது ஏன் லைஃப், நான் பார்த்துக்கிறேன். ஏமாந்து போனது நான், உடஞ்சி போனது நான். என்னடி ஏமாத்தினார் உன்னை? என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எங்கே இப்படி தான் லூஸ் மாதிரி பேசுவா? நீங்கள் அவரை வர சொல்லுங்கள், நம்ம பேசிக்கலாம். யாராவது அவரை வர சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன், என் குழந்தையோட சேர்த்து. வயன் என்ன சொல்லும்? அப்பா ப்ளீஸ், நான் அதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நான் டிஸ்டர்பன்ஸாக தோணுச்சுன்னா நான் போயிடுறேன். இதை பாருமா வயன், தெய்வம் வரட்டும், நான் பேசுகிறேன். யாரும் ஒன்றும் பேச வேண்டாம். எல்லோரும் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா? நான் தனியாக இருக்கணும். வயன் செல்லம், இங்கே பாரு, நான் தனியாக இருக்கணும். எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு கத்துறீங்க. ஸோ எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டேஸும் மூவ் ஆகுது. டேவுமே வந்திருக்கவே மாட்டார். அப்போ உங்கள் டாடி வந்துட்டு, வயன் ஆர் யூ ஓகே? நாட் ஓகே. சரி, அப்பா கூட ஒரு சின்ன வாக் வரியா? நான் வரமாட்டேன். இப்படியே உள்ளே இருந்துக்கிட்டா எப்படி? வா போயிட்டு வரலாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் உங்கள் டேடும் ஒரு சின்ன வாக் மாதிரி போகிறீங்க. அப்போ உங்கள் டேட், இங்கே பாரு வயன், கொஞ்சமாச்சும் சிரி, நீ சிரிச்சாதான் அழகாக இருப்ப. இந்த மாதிரி உம்முன்னு வச்சுட்டு இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்லாம் வயன் எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இப்போ தான் அந்த வயனை காணும். அப்போ இருக்க வயனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை. அவள் ஹாப்பியாக இருப்பாள். இப்போது அவள் ஹாப்பினஸ் அவள் கூடவே இல்லை, அவள் விட்டு போயிடுச்சு. ஸோ அவள் சிரிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு லேடி, இங்கே பாருங்க, நில்லுங்க, நீங்கள் டேயோங்கோட ஒய்ஃப் தானே? இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் டேயோட ஒய்ஃப் தான். உங்கள் பேர் கூட உங்கள் டேட் எதுக்குள்ள வயன்? வயன் சொல்லியிருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? டேலாம் இங்கே இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வெளில போனாலும் உங்களை திட்டுறதுக்காகவே ஒரு சில லேடிஸ்லாம் வருவாங்க. ஸோ அது மாதிரியே நினச்சிக்கிட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. உடனே அந்த லேடி, இருமா ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கேளு. என்ன வேணும்? நான் தான் சொன்னல, எதாக இருந்தாலும் அவர்கிட்டே பேசிக்கோங்கன்னு. உங்ககிட்ட தாம்மா பேசணும். வயன் இரு சொல்லணும், ஏதோ பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே, கேட்கலாம். அப்பா அதெல்லாம் வேண்டாம், இரு கேட்கலாம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அப்போ அந்த லேடி உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, என்ன வேணும்? உன் புருஷனுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. ஏன் என் புருஷன் வீட்டில் குடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டு வேலைக்கே போகாமல் ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டே இருந்தான். ஆனால் எப்போ உன் ஹஸ்பண்டை மீட் பண்ணானோ அவன் நல்லவனாக மாறிட்டு வந்துட்டு இருந்தான். நான் கூட ஃபஸ்ட்லாம் உன் புருஷன் கூட அவன் சேர்ந்து கெட்டு போகிறான்னு நினச்சேன். ஆனால் இல்லை,
உன் ஹஸ்பண்டு அவனை மாற்றுறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வேலைக்கெலாம் போகிறாரு. அந்த மணி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ அவருக்கு சுத்தமாக ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டே இல்லை, ட்ரக்ஸும் இல்லை. ஹாப்பியான லைஃப் வாழ்கிறோன்னா அதுக்கு உன் ஹஸ்பண்ட் தான் காரணம். அவரை பார்க்கவே முடியல. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு. ஸோ இதை கேட்டது உங்களுக்கு செம்மையாக டியர்ஸ் வருது. உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் நிற்குது. நீ கொடுத்து வச்சவ புருஷன் அவ்வளோ நல்லவன், யாருக்கும் இந்த மாதிரி கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிடுறாங்க. ஸோ உங்கள் அப்பா அவங்களே பார்க்குறாரு. என்ன வயன், தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதா? அப்பா அது தேவ் உண்மையாகவே நல்லவன் தான். உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்கானா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்க வயன், அன்றைக்கி ரோட்டில் எல்லாருமே உன்னை வச்சு திட்டினாங்களே அவனால். அப்போ கூட நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். இந்த பையன் உனக்கு வேண்டாம், இந்த லைஃப் உனக்கு வேண்டாம், விட்டுட்டு என் கூட வந்துடு, டேடி உன்னை பார்த்துக்கிறேன்னு. ஆனாலும் நீ என்கிட்ட சண்டை போட்ட. அவனுக்காக நீ நின்ன. ரவுடியாக இருந்தப்பவே நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. இப்போ அவன் ரவுடி இல்லை, ஒரு போலீஸ்ன்னு தெரிஞ்சதும் எதுக்கு நீ அவன் மேலே இவ்வளோ கோவத்தை வச்சிட்ருக்க? இல்லைப்பா, அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். என்ன பெருசாக யூஸ் பண்ணிக்கிட்டான்? அவன் ஒன்றும் யூஸ் பண்ணிக்கல. உனக்கு புரியுதா வயன்? அவன் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட். அப்படின்னா வெளியில் யாருக்கும் அவன் என்ன ஒர்க் பண்ணுறான்னு தெரியக்கூடாது. ஏன் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம். இல்லை, நீ குழந்தை வயன், உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவனால் உனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு தான் அவன் உன்கிட்ட மறைச்சி வச்சுருக்கான். இதுக்கப்புறமும் உன்னால் அவனை புரிஞ்சுக்க முடியலன்னா இஷ்டம் வயன், நீ எடுக்கிற முடிவு தான். அப்பா நான் எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன், உன் கூட நிற்பேன், நீ எந்த முடிவு எடுத்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டியோஸோட அப்படியே பார்க்குறீங்க. அப்பா அப்போ நான் தான் எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கேண்ணா. நான் அப்படி சொல்ல மாட்டேன் வயன், உன் சைட்லேயும் நியாயம் இருக்குது. பட் பேசி புரிய வச்சுருந்துருக்கலாம். உண்மையாகவே டயம் ஒரு நல்லவர். அவரை மாதிரி ஒரு பர்சனை நீ விட்டுறக்கூடாது. யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் டியோஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. அப்பா இப்போ அவர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரா எனக்கு தெரியாதே. என்ன கேட்டா அப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு. நீங்கள் டேவோட அப்பா கிட்ட பேசினதை நான் கேட்டேன். எங்கே இருக்காரு? கேட்டுட்டியா? பேசிகிட்டு இருக்கும்போது அகெயின் அவர் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ்க்கு தான் போயிருக்காருன்னு சொன்னார். மேபி கால் பண்ணால் திரும்ப வரலான்னு நினைக்கிறேன். நாங்களாம் பண்ணால் வரமாட்டார், நீ பண்ணால் கண்டிப்பாக வரலாம்ல. ஆமாம்ல, நான் பண்ணட்டா? என்ன கேட்டா நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் டேஸ்டில் வாய்ப் பண்ணிவிட்டு குடுக்குன்னு ஓடுறீங்க. வயன் என்ன, நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, வயிற்றில் இன்னொரு குழந்தை இருக்குது, இவ்வளோ ஓடக்கூடாது. சாரிப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கைப்பிடிச்சிட்டு ஸ்பீடாக இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போதே உங்கள் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக அப்படியே கார்லாம் நின்றுட்டுருக்கு. அப்பா என்னது இது, யாராவது வந்திருக்காங்களா தெரியலையே, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறீங்க. டேவோட வீட்டுக்கு வெளியில் நிற்கிது. டாடி என்னது இது, ஒருவேளை யாராவது வந்திருப்பாங்களோ? டேவே வந்துட்டானா? டே வந்துருப்பா, நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு கொண்டு ஓடுறீங்க. ஸோ முன்னாடி ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் நின்றுட்டு டேவோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போகிறீங்க. ஜெயம் அங்கிள் டே எங்க? ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் சார் மேம் வந்துட்டாங்க போல், அப்போது நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு கிளம்புறோம். என்னது அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, அங்கிள் டேயோங்க எங்க? அங்கிள் ஐம் சாரி அங்கிள், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அங்கிள், ஏன் மேலே தான் தப்பு அங்கிள், சாரி அங்கிள்,
ஆண்டி உங்ககிட்டயும் சாரி, டே வரட்டும் நான் அவர்கிட்டயுமே சாரி கேட்குறேன், நான் தான் தப்பு அப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்பொழுது அவங்க 2 பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அங்கிள் ஆண்டி என்னாச்சு? ஸோ அப்போ அந்த ஒரு ஆர்மி ஆஃபீஸர், மேம் என்ன மேம் ப்ளீஸ் ஹோல்ட் இட் அப்படின்னு ஒரு பேக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, என்னது இது? மேம் இது சாரோட திங்ஸ். சாருனா டேயோங்கோடதா? என்னோட ஹஸ்பண்ட் தான். வரலையா அவர் உங்க கூட? இம்மாதிரி ஏதாச்சும் கோவமாக இருக்காரா? எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். மேம் அது ஐம் சாரி சார், வரலையா? ஸோ நீங்கள் உடனே அந்த பேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு டேபிள் மேலே வச்சு நோண்டிகிட்ருக்கீங்க. அப்போது அவர், மேம் ஐம் சாரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது என்னது? இது டேவோட யூனிஃபார்மா? நான் இப்போ தான் பார்க்குறேன். இது வரைக்கும் அவர் இந்த யூனிஃபார்ம் போட்டு நான் பார்த்தது கூட இல்லை. மேம் அது நேற்று நடந்த வாரில் சார் ஒரு பாம் பிளாஸ்டில் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் இதை நோண்டிகிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு என்ன அப்படின்னு ஷாக்காக என்ன பார்க்குறீங்க? புரியல. என்னமோ சொன்னீங்கல்ல, எனக்கு கேட்கல. ஒன் செகண்ட் சொல்லுங்க. மேம் நேற்று நடந்த வாரில் பாம் பிளாஸ்ட் ஆகிட்டு சார் வந்து நம்மளை விட்டு போயிட்டார். என்ன? அப்போ என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒன்றே டேவோட மம்மி டாடிலாம் செம்மையாக அழுகுறாங்க இந்த நியூஸ் கேட்டதும். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க? சார் என்ன சொல்கிறீங்க? அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உங்கள் டேட்? சார் நம்மளை விட்டு என்ன? அது எப்படி? யாருக்கிட்ட ஒரு வார் போனார்? அது என்ன சார், ஆர்மி ஆஃபீஸர்னா வார் போய் தானே ஆகணும், அதுக்காக தானே அவர் இந்த டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ நீங்கள் அப்படியே சேரை பிடிச்சி கீழே உட்காந்துட்டீங்க. இல்லை இருக்காது அப்பா, இருக்காது, போய் தானே. அப்பா சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும். அவர் எங்க? நான் அவரை பார்க்கணும், இப்போவே பார்க்கணும். உடனே உங்கள் டாட் வந்துட்டு, சார் எங்கே? அப்படியே அவர் இறந்துருந்தாலும் அவரோட டெட் பாடி எடுத்துகிட்டு வந்திருக்கணுமே. அப்பா அப்படி சொல்லாதீங்க, அப்பா அப்படி சொல்லாதீங்க. வயன்மா இரு, எங்கே அவர்? இல்லை, நடந்த பாம் பிளாஸ்டில் அவரோட பாடி பார்ட்ஸ்லாம் அப்படியே துண்டு துண்டா. ஐயோ அப்பா, என்னால் கேட்க முடியல. இருக்காது, அப்படி இருக்காது அப்பா, இருக்காது. ஸோ என்ன பண்ணீங்க? ஸோ நாங்கள் அங்கேயே அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் அவருக்கு, என்ன எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம்? இங்கே கூப்பிட்டு வந்திருக்கணும்ல. இல்லை சார், அப்படி எடுத்துகிட்டு வரக்கூடாது, நீங்கள் அதை பார்த்து உங்களால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றுமே முடியல. ஸோ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ டேயோட ஒரு ஆர்மி ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மேம் இது சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நீங்கள் அதை வாங்கி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டேவை அந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பார்க்குறீங்க. டேயும் ஒன்று இது வரைக்கும் இந்த யூனிஃபார்மில் நான் பார்த்ததே இல்லை. ஆனால்
இப்படி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மேம், அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அதே இடத்துல டேவோட ஃபோட்டோ ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்கு எதுக்கு என்னை விட்டு போன? என் மேலே அப்படி என்ன உனக்கு கோவம்? என்ன ஒரு வாட்டி கூட பார்க்கவே இல்லை. உன்கிட்ட பேசலான்னு ஆசையாக வந்தேன். உன்னை நேரில் பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் டேவோட பேக் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. டேவோட ஷர்ட்டில் ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ அதில் ஒரு டைரி ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஃப்ரெண்ட்லேயே உங்கள் பிக்கு தான் ஒட்டியிருக்கு. டியர் வயன், யூ ஆர் மை எவ்ரிதிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படியே பேஜெல்லாம் திருப்பி பார்க்குறீங்க. ஃபுல்லாக உங்களை பற்றி, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்துருப்பாரோ அது எல்லாமே எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் எங்கே பார்த்தேன்னா ரோட்டில். எனக்கு அடிபட்டிருந்துச்சு. அப்போது யாருமே வரல, நீ தான் ஓடி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண. அப்போயுமே நான் உன்னை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டேன். வாழ்ந்தால் அவங்க கூட தான் வாழணும்னு தோணுச்சு. ஆனால் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுது. அப்போயுமே வீட்டிலையே நான் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். நான் தான் ஆர்மி ஆஃபீஸர் ஆச்சு. இன்வெஸ்டிகேஷன் என் பிளட்லேயே ஊறிட்டுருக்கு. அதுவும் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட விஷயத்தில் இன்னும் டீப்பாக போயிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது உன் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ ஒன்றும் நல்லவன் கிடையாதுன்னு. அவன் ஓகே, ஸ்டார்டிங்கில் நல்லவனாக தான் இருந்தான். ஆனால் போக தான் அவன் கூட இருக்கவங்க கூட சேர்ந்து அவன் ரொம்ப கெட்டவனாக மாறிட்டான். அதுக்கப்புறம் அவன் கூட நீ இருக்கிறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு தோணுச்சு. சரி, பிரிச்சிடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீ அவன் மேலே வச்சிருக்க லவ் ட்ரூ உன்னை ஏமாத்துற மாதிரியும் தோணுச்சு. கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான் அன்னைக்கு கிளப்பில். அன்றைக்கே வச்சு அவன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் அது திருப்பி எனக்கே உள்டாவாக நடக்கும். நான் கனவுல கூட நினைக்கல வயன். அப்படி என்ன ஆச்சு? ஸோ அந்த பேஜ் அப்படியே பிளாங்காக இருக்குது. அப்படியே டேர்ன் பண்ணுறீங்க. இன்னொரு பேஜில் அப்படியே ஃபுல்லாக எழுதியிருக்காரு. எப்படியோ உன்னை நான் கரெக்ட் பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். நான் ஏமாற்றி தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வயன். நீ என் மேலே வச்சிருந்த லவ் ட்ரூ தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் தான் உன்னை எல்லா விஷயத்துலையுமே ஏமாற்றிட்டு இருக்கணும்னு தோணுது. என்னால் நீ எல்லாருக்கிட்டையுமே திட்டு வாங்கின. என்னால் உனக்கு கஷ்டம் மட்டும்தான் வந்தது வயன். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. உன்னால் நான் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்தேன். நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் என் லைஃப் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லடி. நான் அதை எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? நான் ரொம்ப நாள் உன் கூட இருந்ததில்லை. அடிக்கடிக்கு உங்ககிட்ட சொல்லாமலே நான் ஒர்க்குக்காக வெளியில் வந்துடுவேன். ஆனாலும் நீ என்கிட்ட கேட்டதில்லை ஏன்னு. ஏன்னா அதுதான் வைன். நீ நான் உன்னை மிஸ் பண்ண டேஸில் எழுந்த டைரி தான் இது. சின்ன விஷயம் உன்னை விட்டு நான் தள்ளி வந்தப்போ நான் மிஸ் பண்ணேன். உன் சிரிப்பு, உன்னை திட்டினாலுமே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வைன். நான் திட்டுவேன்னு தெரிஞ்சும் நீ ஜெயிக்கிட்ட போய் பேசுவேன் வைன். ஏன்னா நீ என்னை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலான்னு ஒரு தைரியம், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டி. நீ சொன்ன மாதிரி உன் கண்ணு முன்னாடி இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் வைன். நீ ஹாப்பியாக இரு, அது மட்டும் எனக்கு போதும் வைன். ஸோ இதை படித்தது உங்களுக்கு செம்மையாக டேர்ஸ் வருது. என்னால் தான் எல்லாமே. நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது. ஸோ பேலன்ஸ் படிக்கிறீங்க. இது நான் உங்ககிட்ட நேரில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை வைன். ஸோ நான்
டைரியிலே எழுதிடுறேன். என்றைக்காவது ஒரு நாள் இது உன் கையில் கிடைக்கும். நீ படித்து தெரிஞ்சுக்கோ. இதை படித்ததும் உனக்கு என் மேலே செம்ம கோவம் வரும்டி. நான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுவாயின். அப்படி என்ன பண்ண நீ ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். அன்றைக்கி அந்த கிளப்பில் அந்த ஜேகே உனக்கு ஏதோ ட்ரக்கும் இல்லை ட்ரிங்க் கொடுத்துட்டான். நல்ல வேலை நீ அந்த ட்ராப்பில் மாட்டாமல் என்கிட்ட அந்த கூல்ட்ரிங்கை கொடுத்துட்ட. அதை நான் குடித்து அந்த ட்ராப்பில் நான் மாட்டிக்கிட்டேன் ஒயின். பரவாயில்லன்னு இருந்தேன் நான். ஆனால் அப்பயுமே அவன் திருந்தலை. உனக்கு வேற ஒரு ட்ரிங்க்கு கொடுத்து நீ அதை குடிச்சு உனக்கு கான்ஷியஸே இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருந்த நீ. அன்றைக்கி நைட் அந்த ட்ரிங்க்கை குடித்ததால் நான் நானாகவே இல்லை ஒயின். எனக்கே தெரியாமல் நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒயின். எனக்கே தெரியாமல் நான் நீ கூட தப்பாக யூஸ் பண்ணிட்டேன் ஒயின். சாரிடி. இதை தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவேன். இதை நேரில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஒயின். அதனால தான் நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுமே நீ என்கிட்ட ஒன்றுமே கேட்கல ஒயின். இதுதான் நீ என் மேலே வச்சிருக்க லவ். ஸோ அதை படித்ததும் உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக். என்ன அப்போ இந்த பேபி டேயாங்கூடதா என்கிட்ட இது எனக்கு தெரியாது. இது எனக்கு தெரியாது. ஜெயம், நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? நீ சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. நான் தான் எல்லாத்தையும் தப்பு புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி நீங்கள் அழுதுகிட்டே கீழே உட்காந்துறீங்க. உங்களுக்கு செம்மையாக ஸ்டொமக் பெயின் வருது, டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஸோ உங்களை ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துடுறாங்க. ஸோ அப்படியே ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு குட்டி பேபி படுத்துட்ருக்கு. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் அவங்க சுற்றி இருக்காங்க, டேயோட மம்மி டாடிலாம். அப்போ உங்கள் மம்மி, பையன் பாருடி, கேர்ள் பாப்பா பிறந்திருக்குடி, அப்படியே புருஷன் மாதிரி இருக்காடி. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. அந்த பேபியை கூட பார்க்கல. பாருடி போ. அப்படி எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல. ஏய் லூசாடி நீ, குழந்தை பிறந்த அன்னைக்கு இப்படி பேசுகிற அறிவில்லை உனக்கு? என் நிலைமையில நீ இருந்து பாரு, அப்போ தான் உனக்கு புரியுமா? வயஞ்சாலோ இங்கே பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. அந்த குழந்தைக்கு வேறு யார் இருக்கா? நீ தானே இருக்க, நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு உங்கள் டேட். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அந்த குழந்தை அழுந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு டே ஞாபகமாகவே இருக்குது. அது அழுக வேணான்னு சொல்லுங்க. அழுக வேணான்னு சொல்லுங்கன்னா நீ சொல்லு, உன் குழந்தை தானே. சொல்லுமா, எனக்கு தலை வலிக்குது. நான் சொல்ல மாட்டேன். எங்க வாங்க நம்ம வெளில போகலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்களும் பேபி மட்டும்தான் இருக்கீங்க. அழுதுகிட்டே இருக்கு. அழுவுற, எதுக்கு அழுவுற? உங்க அப்பா வேணுமா? எனக்கும் வேணும், போய் கூட்டிட்டு வா. அழுவாத, அவன் வரமாட்டான், அதுக்கப்புறம் வரமாட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தூக்கி வச்சுக்கிட்டு ஹக் பண்ணிட்டு அழுவுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 4 months மூவ் ஆகுது. நீங்கள் அப்படியே பேபியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறீங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, வாங்க வயன், யூனா பாப்பா, ஆர் யூ ஓகே பேபி? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல பேபிக்கு? ஒன்றும் இல்லை டாக்டர். நான் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிடுறேன் பேபிக்கு. ஓகே. ஸோ பேபி படுக்க போட்டு ஜென்ரல் செக்கப்லாம் பண்ணுறாங்க. டக்குன்னு கால் வருதுன்னு வெளியில் வரீங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஷூர் வாயன் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் ஃபோன் பேச வரும்பொழுது யாரோ ஒரு ரூமில் வந்து ஒரு லேடி அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாம் உன்னால தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நானே பேசியிருந்திருப்பேன் அவன்கிட்ட. இப்போ நான் அவனை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வருவேன்? என்ன தான் நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா நீ? அண்ணா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். என்ன தெரியாமல் பண்ணிட்டேன்?
என்ன பண்ணுறது? உன்னை தேவை கண்காணின்னு சொல்லி அனுப்பிச்சா நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? ஸோ பேர் கேட்டதும் டேயோங்க யார் அது அப்படின்னு ரூமுக்கு வெளியில் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உள்ள ஜிம்மினும் நிலாவும் தான் இருக்காங்க. நிலா இங்கே என்ன பண்ணுறா? ஜிம்மின் கூட என்ன நடக்குது? உன்னை எதுக்கு அங்கே அமிச்ச யூஜின்? வயனும் டேவும் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு உன்னை அங்கே அமுச்சு வச்சா. ஆனால் நீ சொன்ன வேலையை விட்டுட்டு ஜேகே பின்னாடி சுற்றிட்டுருக்க. ஜேகே பின்னாடியா? என்ன பேசுகிறாங்க இவங்க 2 பேரும்? நிலாவை எதுக்கு இவன் யூஜின்னு கூப்பிட்றான்? என்னையும் டேவையும் ஏன் பிரிஞ்சு போகாம இவளை பார்த்துக்க சொன்னான்? என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ வயனும் டேவோ பிரிஞ்சிட்டாங்க. குழந்தையோ பிறந்துருச்சு வயனுக்கு. ஜேகேக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வயன் கூட போய் சேர்ந்துருவான். அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுறது? அண்ணா நான் ஏதோ தெரியாமல். சும்மா இரு, நான் எப்படியாவது ஜேகேவை வெளியில் கூப்பிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ணா சீக்கிரமா. எல்லாம் எனக்கு தெரியும். ஒன்றே உங்களை அந்த டாக்டர் வயன் செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. டாக்டர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேபியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. என்னது நிலாக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்குமா? அது அவள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஜேகே கிட்ட சொல்லியிருக்கலாமே. எதுக்கு இப்படி? இந்த விஷயத்த முதல்ல ஜேகே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் போல் ஸ்டேஷன் போய் பார்க்கலான்னு போகிறீங்க ஜேகேவை. பார்த்தா அந்த ஸ்டேஷனே 2 ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் அடைச்சி போட்டுட்டாங்க. பாதி பேர் இருந்துமே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வாட்ச்மேன் கிட்டே கேட்குறீங்க, அண்ணா இங்கே என்ன ஆச்சு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு? அம்மா உள்ளே யாரும் இல்லை, ரவுடி பசங்க ஃபுல்லாக வந்து அடைச்சி போட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரையும். என்ன அண்ணா உள்ளே ஒரு ஜேகேன்னு ஒரு பையன் இருந்தானே, ஜேகே ஜங்குக், அவன்தான் எல்லா காரியம் பண்ணிட்டு போயிட்டான். எல்லோரையும் அவன்தான் கொன்னுட்டான். என்ன எங்கே போனான் அவன்? தப்பிச்சு போயிட்டான் அவன் எல்லோரையும் கொன்னுட்டு. இல்லை அப்படி பண்ணியிருக்க மாட்டான். மா நீங்கள் இருக்காத, நீ கிளம்பு முதல்ல. இந்த நேரத்தில் நீ போயிட்டு இங்கே வந்திருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே ஜேகே இப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஜேகே எல்லாரையுமே கொன்னுட்டானா? ஸோ அவர் உங்களை போக சொன்னதும் நீங்கள் டேர்ன் பண்ணிடுறீங்க. டக்குன்னு பார்த்து உங்கள் பின்னாடி நிலா நின்றுட்டுருக்கா. நிலா நீங்கள் என்ன பண்ணுற? வயனக்கா ஜேகே இங்கே? ஜேகே இங்கே இல்லையா? ஜேகே போயிட்டான். இல்லை நான் கேட்டுட்டேன். ஸோ நீங்கள் அப்போ தான் அந்த பொண்ணை முழுசாக பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது. நிலா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? அக்கா எனக்கு தெரியும் ஜேகே இங்கே இருப்பான்னு, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி கொடுக்குன்னு ஓடும்போது, நிலா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த பொண்ணுக்கு. நிலா அப்படின்னு நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே கும்பலாக கூட்டிட்டாங்க. அந்த பொண்ணு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஏற்றி விடுறாங்க. ஸோ நீங்களுமே பின்னாடியே போகிறீங்க. தென் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததும் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு 7 months தான் ஆகுது. டாக்டர் என்னாச்சு? இப்போது குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதில்ல? இங்கே பாருங்கள், என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது மேம். இந்த பொண்ணு வேறு கான்ஷியஸே இல்லாமல் இருக்காங்க. பலமாக அடி வேறு பட்டிருக்கு. அதுவும் 7 months தான் ஆகுது. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது வெளியில். கடவுளே 2 பேருக்குமே ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ளேருந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, பேபி பிறந்துருச்சு, கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, அந்த பொண்ணுக்கு கான்ஷியஸே இல்லை. எழுப்பி பார்க்குறீங்க, அப்படியே படுத்துகிட்டே இருக்குது. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு மூச்செல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க, சுத்தமாக மூச்சே இல்லை. உடனே நீங்கள் அழுதுட்டு அப்படியே வெளியில் ஓடி வந்துடுறீங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக ஜேகேவும் ஜிம்மினும் வராங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. இவங்க 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க? நிலா வேறு இல்லை,
அந்த குழந்தை இவங்க 2 பேர்கிட்ட மாட்டுக்குச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நீங்கள் குடுக்குன்னு உள்ளே போயிட்டு குழந்தைய தூக்கிக்கிறீங்க. ஸோ இங்கே ஜேகே வெளியில் ஜிம்மன் கிட்ட, டே ஜிம்மன் இங்கே எதுக்குடா என்னை கூட்டிகிட்டு வந்த ஹாஸ்பிட்டலுக்கு? டே மச்சான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யூஜின் இல்லை, இதை பாரு ஜிம்மன், இன்னைக்கு டைம் இல்லை. நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் ஒயின் பற்றி. ஒயினுக்கு என்னாச்சு? குழந்தை பிறந்துருச்சாமே. அந்த டேயாங் பையனுக்கு என்னாச்சு? என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் ஒயினை போய் மீட் பண்ணி ஆகணும். டே ஜேகே, உனக்கு புரியுதா இல்லையா? எப்போ பார்த்தாலும் வயன் சுற்றிக்கிட்டே இருக்காத. அவளை தான் விட்டு தொலையேன். எதுக்கு அவளை பற்றியா நினச்சிட்ருக்கா? பாரு ஜிம்மின், எனக்கு ஒயின் தான் முக்கியம். நான் அவளை பார்த்தே ஆகணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இல்லை. டே ஜேகே, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஜேகே அங்கேருந்து ஓடிடுறாரு. ஸோ இங்கே ஜிம்மன், இவனுக்கு எப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. யூஜின் அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும், அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்படின்னு. அதே ஹாஸ்பிட்டலில் தான் செக்கப் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. ஸோ உள்ளே போகிறாரு அந்த ரூம்குள்ளே. பார்த்தா யூஜின் இல்லை. நர்ஸ், டாக்டர், இங்கே என் சிஸ்டர் இருந்தாலே எங்கே? சார், நீங்கள் எங்கே போனீங்க? இப்படி தான் அந்த பேஷண்ட் அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஊர் சுற்ற போவீங்களா? என்ன ஆச்சு இப்போது? உங்கள் சிஸ்டருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ப்ளஸ் அவங்களுக்கு பேபியுமே பிறந்துடுச்சு. என்ன இப்போ எங்கே இருக்காவ? ரூம் நம்பர் 21 இருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் ஜிம்மின் ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யூஜின் மட்டும் படுத்துட்டு இருக்கா. யூஜின் இங்கே பாரு, அண்ணா வந்துட்டேன். ஸோ அவங்க கான்ஷியஸே இல்லாமல் இருக்காங்கல்ல, சுத்தமாக மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை, அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. யூஜின் இங்கே பாரு. டாக்டர் எங்கே இருக்கீங்க? யார் நீங்கள்? நான் தான் இவளோட பிரதர். எங்கே போனீங்க? பேஷண்ட்க்கு ஆக்சிடெண்ட் வேறு ஆயிருக்கு, அதுவும் இல்லாமல் 7 monthsலேயே பேபியும் பிறந்துருச்சா? எங்கே குழந்தை? எங்கேண்ணா? நீங்கள் தான் இங்கே இருந்தீங்க. நான் இப்போ தான் வந்தேன். எங்கே போச்சு குழந்தை? நர்ஸ், பேபி எங்கே? செக்கப் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை டாக்டர், நான் முன்னாடியே வந்து இங்கே கொடுத்துட்டானே. யார்கிட்ட கொடுத்தீங்க? இந்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ண ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தேன். யார் அந்த லேடி அப்படின்னு ஜெமீன் கேட்டதோ, இல்லை சார், அவங்க தான் வந்து அட்மிட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நினச்சி தான் நான் பேபி கொடுத்தேன். நீங்கள் இங்கேயே இருங்க சார், நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்க போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அவங்கள தேடுறாங்க, நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. எங்கே போனாவ? யாருக்கிட்ட கொடுத்தீங்க என் குழந்தைய? டாக்டர், நான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் நினச்சி தான் கொடுத்தேன். அவங்க இப்படி பேபி தூக்கிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. யூஜின் எழுப்பிட்டுருக்காரு. யூஜின் எந்திரிடி, இது பாரு எந்திரின்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு லைட்டாக கான்ஷியஸ்லாம் வருது. ஜிம்மின் அண்ணா ஜேகே இங்கே. யூஜின் இங்கே பாரு. யூஜின், உன் குழந்தை எங்கே? பாப்பா எங்கடி? யாரும் ஒன்று வந்து இங்கே அட்மிட் பண்ணா? சொல்றி அண்ணா, எங்க பாப்பா எங்க அப்படின்னு அவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஸோ சுற்றி தேடி பார்த்தா குழந்தைய காணோம். அண்ணா எங்க? உன்னை யார் இங்கே வந்து அட்மிட் பண்ணா? நீ ஃபஸ்ட்டு எங்கே போன? அண்ணா குழந்தை எங்க? யூஜின், உன்னை யார் இங்கே வந்து அட்மிட் பண்ணா? அண்ணா வைனக்கா எங்க? அவங்க தான் என் கூட இருந்தாங்க. வயன் இருந்தாளா? ஆமா, நான் ஜேகேவை தேடி போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன். அப்போ அவங்க வயன் அக்கா தான் இருந்தாங்க. அவங்க தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. வயன் எங்கே போனா? டாக்டர், அந்த பொண்ணு வயனை தெரியுமா? சாரி அப்படின்னு யாரும் எனக்கு தெரியாது. வயன், ஏன்டி இப்படி பண்ண? எதுக்கடி குழந்தை தூக்கிட்டு போனேன் அப்படின்னு ஜிம்மின் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அண்ணா வயனக்கா பாப்பாவுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஏன்? கிட்டேருந்து ஜேகேவை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அண்ணா எனக்கு என் பாப்பா வேணும். ஜிம்மின் அண்ணா எனக்கு வேணும். இங்கே பாரு, நீ இரு, நான் போகிறேன், இரு. ஸோ நிலாவோட பேபி தான் வந்து ஜேகேவோட பேபி. எப்படியா இருக்குன்னா, நிலாவுக்கு வந்து ஜேகேவை ரொம்ப பிடிக்கும், பட் ஜேகேக்கு உங்களை தானே பிடிக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ ஒன் டே போல் அவங்க ஜேகேவோட ட்ரிங்க்ஸில் சம்திங் ஒரு மெடிசன் மாதிரி கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஒரு இன்டிமென்சியில் தான் அவங்களுக்கு
ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் ஜேகேக்கு தெரியாது. அவங்க ரொம்ப நாள் அப்படியே மறைச்சி வச்சுருப்பாங்க. அன்றைக்கி சொல்லலான்னு பார்க்கும்போது தான் அந்த ஃபோன் வந்து டேயோங் அட்டென்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் வீட்டுக்கே போயிட்டீங்க. ஸோ உங்கள் பேபியும் ஜேகேவோட பேபியும் அப்படியே தூக்கிட்டு, அப்பா நம்ம பழைய வீடு கீ எனக்கு கொடுங்க. எதுக்கு? வைன் இது யார் குழந்தை? அப்பா என்கிட்ட என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காதீங்க. நம்ம பழைய வீடோட கீ கொடுங்க. வயன் இந்த நேரத்தில் எங்கடி போகிற? அம்மா நீ சும்மா இரு. யார் கேட்டாலும் நான் இங்கே இல்லைன்னு சொல்லுங்கள். நான் வெளியில் போயிருக்கேன்னு சொல்லுங்கள். நான் எங்கே இருக்கேன்னு சொல்லாதீங்க. வயன் செல்லம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா ப்ளீஸ் எனக்காக இது மட்டும் பண்ணுங்க. இந்த குழந்தையோட லைஃப்பை நம்ம சேவ் பண்ணணும் ப்ளீஸ். என்ன? நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் கீழே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ கீழே வந்ததும் ஜேகே உங்கள் வீட்டுக்கு வாசலில் வயன் எங்கே இருக்க அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கா வந்துட்டான். ஜேகே எதுக்கு வந்த? வயன் நீ உள்ளே இருக்கியா? அப்போ உங்கள் மம்மி டாடி யார்? அங்கிள் நான் தான் ஜேகே. நான் தான் ஜேகே ஜங்குக். வயன் எங்கே? நான் அவளை பார்த்தே ஆகணும். வயன் இங்கே இல்லை. அங்கிள் அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சாமே. அந்த டேக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி பண்ணான்? எவ்வளோ தைரியம் தான் என் வயனை விட்டுட்டு போவான் அவன். என் வயன் இப்படி தனியாக கஷ்டப்படணுன்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? இது பாரு தம்பி, என்னமோ நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இனி அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா. முடியாது, வயனை இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துப்பேன். ஏய் என்னடா பேசிகிட்ருக்க நீ? கிளம்பு. வயன் எங்கே இருக்கா அங்கிள்? இப்போ நான் அவளை பார்த்தே ஆகணும். நீங்கள் அவளை கூப்பிடுங்க. அவள் இங்கே இல்லை. எங்கே இருக்கா? நான் அவளை பார்த்தே ஆகணும். அவள் தான் இங்கே இல்லைன்னு சொல்கிறேன்ல. கிளம்பு. அங்கிள் நான் பார்க்கணும். கிளம்புறா இல்லையா? இப்போ நான் போலீஸை கூப்பிடுவேன். கிளம்பு அப்படின்னு ஜேகேவோட காலரை பிடிச்சி அப்படியே வெளியில் தள்ளி விட்டுறாரு. வயன் நீங்கள் தான் இருக்கன்னு எனக்கு தெரியும்டி. ப்ளீஸ் வயன் ஒரு வாட்டி என்னை வந்து பாரு. ஜேகே நீ போ ஜேகே. ஜேகே கிளம்பு அப்படின்னு நீங்கள் மனசுலேயே சொல்லிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க ஸ்டெப்ஸில். ஸோ உங்கள் டாடி கத்தி ஜேகே அப்படியே துரத்தி விட்டுறாரு. ஸோ ஜேகேவும் கிளம்பிடுறாரு. உடனே உங்கள் அம்மா அப்பா வயன் வெளியில் வா. டாடி என்ன வயன் பண்ணிகிட்ருக்க? யார் குழந்தடி இது? இது ஜேகே வந்துட்டு போனானே அவனோட குழந்தை. என்ன அவன் குழந்தை நீ எதுக்கு தூக்கிட்டு வந்த? அப்பா அவன் நல்லவன் கிடையாது. இந்த குழந்தையோட அம்மா இறந்துட்டா. இந்த குழந்தை அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஆகிடும். பாவம்பா, பச்சை குழந்தை, அது கஷ்டப்பட வேண்டாம். அதனால் நானே பார்த்துக்கிறேன். என்ன நினச்சிட்ருக்க வயன் நீ? என்னடி நினச்சிட்ருக்க? உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவியா? அம்மா ப்ளீஸ் பாவம் இந்த குழந்தை, இது மூஞ்சி ஒரு வாட்டி பாருங்க ப்ளீஸ். ஸோ உங்கள் டாடி பார்த்துட்டு வயன் ஏன் வயன் நீ இப்படி பண்ணுற? எதுக்கடி எல்லா கஷ்டத்தையும் உன் மேலே தூக்கி வச்சுக்கிற? அப்பா ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. நான் எங்கே இருக்கேன்னு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க ப்ளீஸ். வயன் ப்ளீஸ்ப்பா. சரி டாடி சொல்ல மாட்டேன். சரி வா நம்ம பழைய வீட்டுக்கு நம்ம போகலாம். எல்லாரும் போகலாம். எல்லாரும் போனால் கண்டுபிடிச்சிருவான் ஜேகே வந்துடுவான். அவனுக்கு அந்த வீடு தெரியும். நான் மட்டும் போகிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன். நீ எப்படி வாயின் 2 பேரையும் பார்த்துப்ப? நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ், நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களை உங்கள் டாடி அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் உங்கள் டேஸ் அப்படியே மூவ் ஆகுது. ஜிம்மின்னு உங்களை எல்லா இடத்துலையும் தேடுறாரு. உங்கள் வீட்டு எல்லாருக்கும் அப்படியே உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்டட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த நிலா உயிரோடு இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. செத்து போயிட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவீங்க. ஜேகேயுமே உங்களை எல்லா பிளேஸ்லேயுமே தேடிக்கிட்டு அவருமே மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. பிகாஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஜிம்மினும் ஜேகேவும் எல்லாரையும் அடைச்சிட்டு தானே வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ யாரு கண்ணுலேயும் மாட்டக்கூடாதுன்னு அவருமே ஒரு சேஃபான பிளேஸில் தான் இருக்கார். ஜிம்மினுக்கு கூட தெரியாமல். யூனாவை விட யூனு ரொம்ப குட்டி பாப்பா, 7 monthsலேயே பிறந்த பேபியில். ஸோ நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க யூனுவை. அப்போது நீங்கள் யூனுவை கையில் தூக்கி வச்சுட்டு
இவனு செல்லம் உனக்கு எப்போவுமே அம்மா அப்பா எல்லாமே நான் மட்டும்தான். உன்னை என்றைக்குமே ஜிக்கியோட கண்ணில் பட விடவே மாட்டேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே அம்மா உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உனக்காக எப்போவுமே நிற்பேன், புரியுதா? அப்படின்னு 2 பேரையுமே தூங்க வச்சிடுறீங்க. ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாடா.